தாம்பரத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சர்தார் அட் 150 ஒற்றுமை யாத்திரை என்ற தலைப்பில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட இளைஞர் அணி தலைவர் செல்வ முத்துக்குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணிக்கு செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சிங்கை ரகுராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி பேரணியை தொடக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணி தாம்பரம் வித்யா திரையரங்கம் அருகிலிருந்து துவங்கி முத்துரங்க முதலியார் சாலை வழியாக சென்று சண்முகம் சாலையில் நிறைவடைந்தது. போதைப் பொருள் பழக்கத்தால் சமூகம் எதிர்கொள்ளும் பாதிப்புகளையும் உணர்த்தும் நோக்கில் இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, மண்டல தலைவர்கள், அணி மற்றும் பிரிவு நிர்வாகிகள் பெருமளவில் பங்கேற்றனர். மேலும் பல பள்ளிகளின் மாணவ மாணவிகளும் ஒற்றுமையும் மற்றும் போதை விலக்கு விழிப்புணர்வையும் வலியுறுத்தி பலகைகள் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் ஒற்றுமை, ஒழுக்கம் மற்றும் நலனுக்காக பாடுபட்ட சர்தார் வல்லபாய் பட்டேலை அவர்களின் சேவைகளை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்த ஒற்றுமை யாத்திரை தாம்பரத்தில் பெரும் மக்களின் ஆதரவுக்கு சிறப்பாக நிறைவு பெற்றது. இளைஞர்கள் என்பது எந்த நாட்டின் ஆற்றலும் உயிரும் ஆகும். சமூகம், நாடும் முன்னேறுவதில் இளைஞர்களின் சக்தி மிக முக்கிய பங்காற்றுகிறது. எனவே நஷா முக்த பாரத் அபியான், போதைப் பொருள் இல்லாத இந்தியா இயக்கத்தில் அதிக எண்ணிக்கையின் இந்த சவாலை ஏற்று இன்று நாங்கள் அனைவரும் நஷா முக்த் பாரத் அபியான் என்ற ஒரே கோஷத்திற்குள் ஒன்றுபட்டு நம்மையும் நம் குடும்பத்தையும் நண்பர்களையும் சமூகத்தையும் இருந்து விலகச் செய்வோம் என்று உறுதிமொழி எடுக்கிறோம். ஏனெனில் மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது செங்கல்பட்டு மாவட்டத்தையும் நமது தமிழ்நாடு மாநிலத்தையும் போதைப் பொருள் இல்லாத பகுதியாக